பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை இன்றைய பகுதி 365. இது ஒரு ஆண்டை கணக்கிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை அனுதினமும் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை என்கிற தலைப்பின் கீழிலே இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்கிறது. இதில் விசேஷமாய் இந்த நாளிலே தேவன் சுமார் 1 ஆண்டுகளாக இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி தேவன் முன்குறித்து இந்த நாளிலே விசேஷமாய் மனித தயவை ஏற்படுத்தி இதிலே அருமை சகோதரன் சவுந்தரராஜ் அவர்கள் மூலியமாக இந்த ஊழியத்தின் பங்கை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த 365வது பதிவை பதிவிட தேவன் உதவி செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய தியானம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று இந்த வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. 6ஆம் வசனத்திலே அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்பதை இந்த நாளிலே தேவன் எனக்கு உணர்த்தினார். இதன் கிரேக்க பதம் நிகழ்காலத்தில் உள்ளது. இது உண்மையை சரியாக கூறுகிறது எனலாம், அல்லது பாவத்தில் தொடர்ந்து இருத்தல் அல்லது பாவத்தை அப்பியாசப்படுத்தல் எனப்படும். விசுவாசி பாவமே செய்ய மாட்டான் என்பது அல்ல. யோவான் இதை ஏற்கனவே கூறியிருக்கிறார். மற்ற அப்போஸ்தலரும் கூறியிருப்பது போல இது உண்மை அல்ல. இங்கே வேத வசனத்தின் அடிப்படையிலே 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை என்பதை யோவான் இங்கே பதிவிடுகிறார். உண்மையாகவே இது 100% உண்மையான வார்த்தை. நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பது அல்ல. நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்றும் வேதம் பதிவிடுகிறது. ஆனால் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எவ்வித பாவமும் இல்லை. ஆனால் அவரில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்கிறதில்லை என்று இந்த வேதம் பதிவிட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த நாளிலே இந்த யோவான் நிருபத்திலிருந்து வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்ம எல்லோருக்கும் விசேஷமாக எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பாவத்தை குறித்து கண்டிக்கிற ஒரு சபைகளை பார்க்கிற பொழுது அவ்வளவாக இல்லை. ஏனென்று சொன்னால், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஊழியனையும் நான் குறை கூறுவதற்கு அல்ல. நான் முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் என்னிடத்தில் கூறிய காரியங்கள் மனதிற்கு ஒரு வருடலை உண்டாக்கியது. எப்படி என்றால், நான் ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்துவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போனேன். ஆனால் அங்கே காணப்படுகிற காரியங்களை கண்டு மனம்
பதறுகிற ஒரு நிலையாக இருந்தது. ஆகவே இப்பொழுது நான் ஆலயத்திற்கு செல்வதில்லை, ஆனால் நான் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. அனுதினமும் 3 மணியிலே நான் எழும்பி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் என்னோட பேசுகிறார், எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அந்த அருமை சகோதரர் காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவருடைய பாரங்கள் என்ன என்று சொன்னால், எங்கும் எவரிடத்திலும் உண்மையற்ற ஒரு நிலை. இந்த உலகமும் சபைகளும் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மனபாரமுடைய காரியங்களை அருமை சகோதரர் பகிர்ந்து கொண்டார். இதை கேட்ட பொழுது எனக்கு உண்மையாகவே என் இருதயத்தில் தோன்றிய காரியம், இவர் சொல்லுகிறது உண்மைதான், ஆனால் அதை ஒரு சாக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போக வேண்டும், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்பதை வேதம் வலியுறுத்துகிறது அல்லவா? ஆகவே இவர் சொல்லுகிறது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தால் கூட, இன்றைக்கு நம்மை கண்டு பின்வாங்குகிறவர்கள் கூட்டம் பெருகி இருக்கிறது. கூடுமானால் நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சின்ன காரியத்தில் கூட நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய மனைவியினிடத்திலே, நம்முடைய ஊழியனிடத்திலே, நம்முடைய விசுவாசிகளிடத்திலே, அல்லது நம்மிடத்தில் நட்பு வட்டாரங்களாய் இருக்கக்கூடிய உலக பிரகாரம் மனுஷர்களிடத்தில் கூட நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், இவர்களிடத்தில் கடந்து போனால் என்கிற ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு மனிதர்களாக நம்மை பார்க்கிறவர்கள் காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர்கள் நிலைத்திருந்தால் நம்மால் எவ்வித பாவங்களையும் செய்ய முடியாது என்பதை நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். நாம் தவறுகிறோம் என்பதை நம்மை நாமே சாட்டிஸ்ஃபைட் நாம் செய்து கொண்டு போகக்கூடாது. கூடுமான மட்டும் நாம் நம்மை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை உடையவர்கள் உண்மையாகவே இவர்களை காண்கிற பொழுது கிறிஸ்துவை காண்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அன்பு கூறவும், தேவனுடையவர்கள் கடந்து வருவதற்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.